மதுரை விமான நிலையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்றிருந்த நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை அடுத்து தற்போது சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அங்கு பலத்த பாதுகாப்புடன் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர், காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான நேரலையை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை விமான நிலையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது படப்பிடிப்பு நிறைவடைந்ததை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கு ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்தில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் வருகை தரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்றிருந்த நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். கொடைக்கானலில் படப்பிடிப்பு நிறைவடைந்ததை தொடர்ந்து சென்னை திரும்புவதற்காக தற்பொழுது மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டி இணைப்பில் இருக்கிறார். சுந்தரபாண்டி, வணக்கம். தற்பொழுது மதுரை விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கே என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக சலோமி, கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கடந்த 1ஆம் தேதி மதுரை விமான நிலையம் வந்திருந்தார் விஜய். மதுரை விமான நிலையத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தாவேகா கொண்டவர்கள் ரசிகர்கள் பரப்புரை வாகனத்தில் கையெழுத்து அவரை கொடைக்கானல் புறப்பட்டு சென்றார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் மதுரை மாநகர் காவலர்கள் பாதுகாப்பு போடப்பட்டு பயணிகள் மட்டுமே சோதனைக்கு பின் அனுமதித்தனர். விமான நிலைய வாசலில் தாவேகா தொண்டர்கள் விஜயை பார்க்க அதிக அளவு கூடினர். இதனால் மதுரை விமான நிலையத்தில் இன்று படப்பிடிப்பு முடித்துவிட்டு சென்னை செல்வதற்காக மதுரை வரும் விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அதிக அளவு குவித்துள்ளனர். மேலும் மதுரை விமான நிலையத்தில் அதிக அளவு தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் கூட இருப்பதால் விமான நிலைய சோதனைக்கு பின்னே உள்ள ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.